வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நம்மளுக்கு இப்போ சொன்ன ஒரு காரியம். நேற்றைய தினம் பிஷப்பு வித் ஆர்சி ஃபாதர்ஸ் எல்லா ஆயமார்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து கன்க்ளூடிவாக ஒரு நியூஸ் எடுத்திருக்கிறாங்க. என்னென்னா எல்லாருமே திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இதை கேட்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா பைபிளை தூக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களை நம்ம கேட்கும்போது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும்? திமுக என்ன செய்யுது? அதில் இந்த கொஸ்டின் எழும்பி இருக்குது. இல்லை, திமுக ரொம்ப அதிகமாட்டு செய்து மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. டாஸ்மாக்னால நிறைய குடும்பங்கள் சீரழிவு, கல்வி எல்லாமே அதிகமான ரேட் எல்லாம் அதிகமாக கூடிகிட்டே போகுது. திமுக மேலே மக்களுக்கு நல்ல அதிருப்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆயர்மார்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, இல்லை நம்ம வாழணும்னு சொல்கிறது இந்த ஃபாதர்ஸா அல்லது இந்த மக்களா? அதுதான் நம்மளுக்கு இங்கே கேட்க வேண்டிய கொஸ்டின். எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும்? இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே நல்ல நாலேஜபிளாக இருக்கிறாங்க. நல்ல இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா எல்லாமே நல்லா பயன்படுத்தக்கூடியவங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கட்சிக்கு போடணும், எந்த கட்சிக்கு போடக்கூடாதுன்னு. எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு யாருக்கு போடணுமோ நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த ஆர்சி ஃபாதர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க, சேரிட்டபிள் மிஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரன் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இல்லீகலாயிட்டு ஒரு அதாரிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது. அது திமுக சப்போர்ட் பண்ணுது. திமுக தானே எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. மணல் கள்ளை, குவாரி கள்ளை எல்லாத்துக்குமே ஸ்கூல் நடத்துகிறவன் இல்லீகலாக எது நடக்குதோ, கொலை எல்லாத்துக்குமே, ரேப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் திமுகவில் இருந்தால் போதும். அது உங்களை காப்பாற்றி விட்டுரும். அதனால இதை முடிவை எடுத்திருக்கிறாங்க. மக்களாகிய நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய நம்ம படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். எஸ்பெஷலி இந்த கடற்கரைப்புறத்து மக்கள் தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஃபாதர் சொன்னார், சாமி சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. இந்த கடப்புறத்தில் நம்மளுக்கு ஒரு தூண்டில் வளையம் இல்லை, ஹார்பர் இல்லை. இதற்காக மாதம் நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்காக தான் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நம்ம ஊருக்கு நம்ம திரும்ப கூப்பிட்டோம். எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இல்லாத வளமே இல்லை. கடல் இல்லையா, அல்லது உங்களுக்கு நிலம் இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அந்த பாலை வனத்தில் போயிட்டு நம்ம மக்கள் படக்கூடிய பாடுகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த டாஸ்மார்க்கை திறந்து வச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை விதவைகள் நீங்கள் பாருங்கள். இந்த டாஸ்மார்க் ஃபேக்ட்ரி வச்சிருக்கதே திமுக தான். வரும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், கொத்தா மக்கள் சாகுறாங்க. நாங்கள் வீடாக போய் ஓட்டு சேகரிக்க போகும்போது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருமே கணவன் இழந்தவங்க. 4 பேர் சொல்லக்கூடிய விஷயம், அந்த டாஸ்மாக் இருக்கிறதுனால தானே அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு. இதை நடத்துறது யார்? மக்களாகி நாம் விழிப்படைங்க. இதை நடத்துறதே திமுக தான். இதை நடத்துறதே அதிமுக தான். பாருங்க, மணல் கொள்ளை எல்லாம், இயற்கை வளங்களை எல்லாம், இது எல்லாம் இந்த சாமிமார்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. எதுக்கு இப்படி துணிகரமாட்டு இந்த பாவத்தை செய்கிறாங்கன்னு தான் தெரியலை. உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு மேபி உங்களுக்கு உள்ள அமௌண்ட்டு கிடைக்குமா இருக்கும். அப்பாவி மக்களை வச்சு ஏன் இந்த ஓட்டை சேகரித்து அதில் கிடைக்கிற பணத்தில் நீங்கள் ஏன் வாழ்கிறீங்க? தயவுசெய்து இந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க. துணிகரமாக செய்கிறீங்க. தெரிந்து செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. தயவுசெய்து இந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க. மக்களை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ணன் சீமானுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்க. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது விஜய்க்கோ நீங்கள் போடாதீங்க. களத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஒரு வகுப்பில் 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தர் அதிகமாட்டு எப்பவுமே வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வெற்றி பெறதுக்கே, ஒரு பாடத்தில் ஜெயிக்கிறதுக்கே அதிகமாட்டு கஷ்டப்படுறாரு, முயற்சி செய்கிறாரு. அவரால் என்னென்ன முடியுமோ அவ்வளவு செய்கிறாரு. ஆனாலும் தொடர்ந்து நியாயமாக நிற்கிறார், நீதியாக நிற்கிறாரு, ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறான். அப்போது அந்த டீச்சர் பார்க்குறாங்க, படிக்காமல் அப்படி எப்பவும் 100 எடுக்கிற பையன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, அல்லது இவ்வளோ
கஷ்டப்பட்டும் பையன் பாஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிடக்கூடிய அந்த மாணவனை பார்ப்பாங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க. அண்ணன் சீமான் சைடில் இருக்கக்கூடிய நல்லதை நீங்கள் பாருங்க. இயற்கையை நேசிக்கிற மகன், டாஸ்மாக மூடுகிற மகன், விவசாயிகளை நேசிக்கிற மகன், மீனவர்களுக்குள்ள அவர் சொல்லக்கூடிய கொள்கை எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சாத்திய கொள்கை. ஒன்றும் இல்லாத பாலைவனத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் உண்டாக்கி மக்கள் அப்படி செழித்து வாழ்கிறாங்க. எல்லா வளம் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை ஆளதுக்கு துடிக்கிறாங்க. இந்த சைடு 5000, இந்த சைடு 10,000, இந்த சைடு மிக்சி, இந்த சைடு. மக்களை நீங்கள் சிந்திச்சு வாட்டு போடுங்க. அவங்க எல்லா பணத்தையும் நம்மகிட்ட இருந்து தான் எடுக்க போகிறாங்க. கரண்ட் பில்லு பாருங்கள், போன மாதம் 1000 ரூபா இருந்தது, இந்த மாதம் 1150 ரூபா வந்தாச்சு. இத்தனைக்கும் அதை விடையும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. கரண்ட் எல்லாமே ரேட்டு கூடிட்டு தான் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு போடுங்க. இறைச்சி விலை கூடியாச்சு. இந்த மாதத்துலேருந்து எல்லாமே கூடுது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நடிகர் விஜய்க்கோ தயவுசெய்து உங்கள் ஓட்டை போடாதீங்க. சிந்திச்சு போடுங்க. உங்கள் வருங்கால சன்னதிகளை நினச்சி போடுங்க. கடவுளுக்கு பயந்து போடுங்க. பைபிளில் இருக்கிறத பார்த்து போடுங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. வருகிற இளம் தலைமுறைகளுக்கு மழை வேணும், நீர் வேணும், அப்படி நல்ல சுத்தமான காற்று வேணும். அந்த ஒரு ஏமு தான் அண்ணன் சீமா நிற்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அது சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கோங்க. அது நாங்கள் பேசுகிற எங்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். தயவுசெய்து நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. சாமியார் சொன்னார், பாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போடாதீங்க. தயவுசெய்து போடாதீங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் எது உங்களுக்கு மனசுக்கு பிடி கிடைக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் திமுகவுக்கு தயவுசெய்து போடாதீங்க. திரும்ப உட்கார வைக்காதீங்க. அவங்கள தமிழ்நாட்டை அறுத்து கூறு போட்டு வித்துருவாங்க. இது ஒரு குடும்ப அரசியல் இது கிடையாது. ஒரு சான்ஸ் நம்ம மண்ணின் மைந்தனுக்கு, விவசாய மகனுக்கு கொடுங்க. நாடார்கள் ஆனாலும் சரி, சாம்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுத்து பாருங்க. தயவுசெய்து துணிகரமாக அந்த பாவத்தை செய்யாதீங்க. வருகிற தேர்தலில் எல்லாரும் கையை சோத்தில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசித்து விவசாய சின்னத்தில், கலப்பையை தூக்கி இருக்கிற விவசாய சின்னத்தில் நீங்கள் உங்கள் ஓட்டை போடுங்க. நன்றி, வணக்கம்.